ஒரு அழகிய பெண்ணை சிவபெருமான் திருமணம் செஞ்சுக்க போறாருன்னு தரிகாசுரனுக்கு தெரியப்படுத்தும்படி நாரதர் முனிவர்கிட்ட சிவபெருமான் சொல்றாரு. அதுக்கு நாரதர் முனிவரும் அப்படியே செய்றாரு. அதுக்கப்புறமா தரிகாசுரன் தான் அந்த அழகிய பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி சிவபெருமானுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு அவன் போறான். அங்க ஒரு அழகிய பெண் இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷமான அவதாரத்தை எடுத்திருக்காங்க. அவங்கதான் காளியம்மா. அப்போ தரிகாசுரனை பார்த்து அவங்க, நீ வாங்கின வரத்தை கொஞ்சம் நினைச்சு பாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு தான் பெற்ற வரம். அதுக்கப்புறமா திருசூலம் மூலியமா அந்த அரக்கனை அங்கே அழிக்கிறாங்க. அழிச்சகையோட அந்த அரக்கனோட தலைய மாலையா தான் உடம்புல கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அரக்கனோட ரத்தத்தையும் குடிக்கிறாங்க. அந்த ரத்தத்தை குடிச்சனால ரொம்பவே ஆக்ரோஷமா வராங்க. அந்த ரத்தத்தினால தரிகாசுரன் ரத்தத்தினால உருவான சில அரக்கர்களையும் அவங்க அங்கேயே அழிக்கிறாங்க.